ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸுக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு டேட்ஸ் எதை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18 அண்ட் ப்ரீவியஸ்லி க்ளோசிங் ப்ரைஸ் 59,159 இருக்கு. நம்ம அர்த்தம்னே எடுத்துக்கணும். 59,200 கால் ஆப்ஷன், தென் 59,200 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் எடுத்துருங்க. ஸோ புட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். டேட்டா ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். தென் லாட் சைஸ் 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் புட் ஆப்ஷன் லாட் சைஸ் 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணுறோம் 50,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்தால் கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்தால் புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போகிறீங்கன்னா 30,000 தேவைப்படும். அண்ட் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம 100 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் 50,000 கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்மெண்ட் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துணும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நமக்கு ரோபோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். ஸோ நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா வரும் 15 பாயிண்ட் தான் வரும் பேங்க் நிஃப்டியில். ஸோ ஓப்பனிங் வாசம் நமக்கு ஈஸியாக ரீச் ஆயிரும். ஸோ இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 22,000 போயிருக்கு. அண்ட் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 23,800 போயிருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு 7,000 ப்ராஃபிட் இருக்குது. திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிகிறப்ப பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 27,000 இருக்குது. அண்ட் ட்ராடவுன் 59,675 இருக்குது. 31,000. ஸோ 40,000 வந்துருக்கு. இப்போ 47,000. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இன்றைக்கி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 53,550 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். தென் புட் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. நீங்கள் பார்த்து தெரியும் உங்களுக்கு. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 37.5. தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் 390.8. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 53,550 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரொம்ப விஷயம் டவுட்டாக காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி ஷூர். தேங்க்யூ.